2017 அந்த டிஸ்கஷன் நடக்குது. ஒன்றரை பார் வந்து சூப்பராக வந்துகிட்டு இருக்கு, வச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, வைக்கிறாங்கன்னொடனே உங்களுக்கு நான் ஒரு படம் கொடுக்குறேன் அப்படின்ட்டாப்ல. யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு படம் கொடுக்குறேன் அப்படின்ட்டாப்ல. அப்போ படம் கொடுக்குறேன் அப்படின்னோடனே தனுஷுக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு. தனுஷுக்கு ஒரு என்ன ஆசை அப்படின்னா, இவரை வச்சே நம்ம டெபியூ பண்ணிடலாமேன்னு ஒரு ஆசை. இவரை வச்சே நம்ம உள்ளே வந்துடலாம், இவரை வச்சே நம்ம பண்ணிடலாம் வைக்கலான்ற ஒரு ஆசை. 2 கதை சொல்கிறாரு. அதில் ஒரு பொண்ணு பவர் பாண்டி. யோசிச்சு பாருங்க சார், பவர் பாண்டிலாம் தலைவர் போய் நிற்க முடியுமா? ஸோ எனக்கு என்ன தெரியுமா நான் அதானே சொல்லுவேன். ஸோ தனுஷுக்கு தெரிஞ்சதை தலைவர்கிட்ட சொல்கிறார். அது போக ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒன்று சொல்கிறார் சார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இராணுவ வீரன். அந்த இராணுவ வீரனுடைய அந்த இராணுவ வீரன் என்னன்னா வயசான நேரத்தில் இப்போ இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அவனுக்கு ஒரு டிப்பு கிடைக்குது. அந்த டிப்பு வந்து இந்திய பயங்கரவாதத்தை சார்ந்த ஒரு டிப்பு. என்னன்னா இந்தியா மேலே ஒரு அச்சுறுத்தல். அந்த அச்சுறுத்தலுக்கான ஒரு டிப்பு அவனுடைய பழைய ஸ்பை ஏஜென்ட் ஃப்ரெண்டு மூலியமாக அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. யார்? அந்த வயதான அந்த ஒரு இராணுவ அதிகாரிக்கு. அந்த வயதான இராணுவ அதிகாரின்ற கேரக்டரில் தலைவர் வந்துடுறாரு.